ஹலோ மக்களே வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாருக்கு வந்து அடிபட்டு அதான் கண்ணில் அடிபட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. சாண்ட்ரா திவ்யா போய் ரொம்ப வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. கமருதீன் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த திவாகர் சபரி பக்கம் ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வேலைக்கு ஆக மாட்டான் இதுக்கு மேலே. ஓகேவா, பாருக்கிட்ட வந்து பாருக்கு ஐஸ் வைக்கிறது செய்யறதெல்லாம் அதெல்லாம் பண்ணான். அந்த ஐஸ் பேக் கண்ணில் வைக்கிறது செய்யுது. ஆனால் அவன் சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அந்த பக்கம் போய் விழுந்துட்டான். அந்த சபரி கேப்டன் ஆனவொன்னா அவனுக்கு சோறு கிடைக்கணும்ல. ஏன்னா சபரி யார் கிச்சன் டீமில் இருக்காங்க அப்போ தானே அவனுக்கு சோறு கிடைக்கும். அப்போ வந்து சபரி கேப்டன் ஆனால் தான் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அவன் ஜால்ரா போடுறதுக்கு அந்த பக்கம் போய் மாறிட்டான். கமருதீன் தான் அங்கங்கே போய் சபரி பண்ணது தப்பு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபிசிக்கல் அப்படின்னு வரும்போது ஒரு மேன் வந்துட்டு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்க வேணாம். ஒரு மேன் ஹேண்டில் ஒரு லேடிஸை அன்னைக்கு கூட தான் நான் ரம்யாது அந்த கெமி ஆடினாங்க இல்லைங்களா, அந்த டாஸ்க், அந்த தொப்பி டாஸ்க்கு நான் வந்து ஒரு லுக் வந்து ரம்யான் காலை பிடிச்சிட்டு அதோட நான் விட்டுட்டேன்னா ஆமாம் ரொம்ப டீசெண்டாக தான் அன்னைக்கு கமருதீன் ஆடினாப்ல. நானே கூட சொல்லியிருந்தேன் ஒரு ஹாஷா ஆடினா கண்டிப்பாக அந்த டீம் வின் பண்ணியிருக்கோன்னா அவர் அந்த மேன் ஹேண்டில் அங்கே காட்டவே இல்லை. பட் ஆனால் இங்கே சபரி வந்து பச்சையாக காட்டினா அவன் இவ்வளோ நாள் மறைச்சு கமருதீனால் எப்பயுமே கை எகிரிட்டு வரவர் அப்படிதான் தெரியும். அப்படிப்பட்டவரே டாஸ்க்குன்னு வரும்போது பொண்ணுங்கன்னு வரும்போது அவர் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணாரு. ஆனால் இவன் வந்துட்டு பாரு மேலே இருக்கான். இதே அவன் எல்லா பொண்ணுங்கிட்டையும் அப்படி தான் டாஸ்க்கு ஆடுவானா பரவாயில்ல. பாரு மேலே 4 வாரமாக வச்சிருந்த வன்மத்தை இன்னைக்கு பச்சையாக விக்ரமும் சபரியும் கொட்டுனான்.